நடிகர் அஜித் சார் துபாயில் நடக்க இருக்கிற கார் ரேஸில் கலந்துக்க இருக்கிறாங்க. அதுக்கான பயிற்சியில் அவங்க இருக்கும்போது அவங்களோட கார் விபத்துக்குள்ளாகி பல ட்ரிப் அடித்து நீக்க அங்கிருந்த எல்லாரும் ஓடி வந்து காரில் இருந்த அஜித் சாரை பத்திரமா வெளியேற்றிருக்காங்க. அஜித் சாரும் இதெல்லாம் ஒரு விபத்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக காரில் இருந்து இறங்கி வந்திருக்கிறாங்க. அஜித் சாருக்கு எந்த ஒரு அடியோ பாதிப்போ ஏற்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேன்ஸ் பலரும் கடவுளுக்கு நன்றி சொல்லி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் அப்பள மாதிரி கார் நொறுங்கி இருக்குது. இந்த நிலையில் அஜித் சார் கார் பந்தயத்தில் கலந்துப்பாங்களா அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்க அந்த போட்டியில் பங்கேற்கிறது 100% உறுதி அப்படின்னு சொல்லிட்டோம். இதுவும் ஒரு வகையான கார் பந்தய பயிற்சி தான் அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அவங்களோட நெருங்கிய வட்டாரங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எத்தனை முறை விழுந்தாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திரும்ப திரும்ப எழுந்து வர்றவங்க தான் அஜித் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். அந்த வகையில் வலிமை பட ஷூட்டிங்கில் கூட பைக்கில் இருந்து அஜித் சார் விழுந்து விபத்து ஏற்பட்ட போது கூட கெட் வெல் சூன் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேன்ஸ் பலரும் ஹேஷ்டாக் போட்டு ப்ரே பண்ணியிருந்தாங்க. அப்போ கூட அந்த சீனை முடிச்சு கொடுத்துட்டு தான் ஓய்வெடுக்க அஜித் சார் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட டைரக்டர் எச் வினோத் சொல்லி சமீபத்தில் கூட விடாமுயற்சி படத்துக்காக நடந்த ஷூட்டிங் அப்போ ஆரவ் மற்றும் அஜித் சார் கார்ல போகும்போது கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளாச்சு. அப்போ கூட அஜித் சார் எல்லா பாதுகாப்பு அம்சங்களையும் கையாண்ட நிலையில எந்த ஒரு காயமும் இல்லாம உயிர் தப்பிச்சிட்டாங்க. இப்போ நடந்த விபத்துலையும் அவங்க நலமோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நெருங்கிய வட்டாரங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேஸ் கார் இப்படி அப்பள மாதிரி கார் பந்தயத்துக்கு முன்னாடியே விபத்துக்குள்ளாகிருச்சு. இந்த நிலையில் இதே காரில் திரும்பவும் அஜித் சார் பயணிப்பாங்களா இல்லை பந்தயத்தை கைவிட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் கட்டாயம் அஜித் சார் கார் பந்தயத்தில் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கார் பந்தய போட்டியாளர்களுக்கும் சில உயர் ரக கார்கள் ஸ்டாண்ட் பை மோடில் எப்போவுமே ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்குது. இந்த நிலையில் அஜித் சாருக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலரும் கடவுளை பிரார்த்தனை பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க.